ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 16 மார்ச் 2026 திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள். திதி துவாதசி காலை 9:41 மணி வரை, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் அவிட்டம். யோகம் சிவம் காலை 9:36 மணி வரை, அதன் பின் சித்தம். கரணம் சைதுளை காலை 9:41 மணி வரை, பிறகு கரசை இரவு 9:37 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வாரத்தோட முதல் நாளே ரொம்ப சுறுசுறுப்பா அமைய போகுதுங்க. மனசுல இருந்த சின்ன சின்ன தயக்கங்கள்லாம் போய் ஒரு பெரிய தைரியம் பிறக்கும். ரொம்ப நாளா முடிக்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான வேலையை இன்னைக்கு காலையிலேயே செஞ்சு முடிச்சுட்டு நிம்மதியா உட்காருவீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துப்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தாராளமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை வேலைப்பழு அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. வாழ்க்கை துணையோட ரொம்ப அன்பா மனவிட்டு பேசுவீங்க. அது 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்து பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய உடல் சோர்வெல்லாம் பறந்து போய் உடம்பில ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே தெளிவான குழப்பங்கள் இல்லாத நாளுங்க. கடந்த வாரம் இருந்த மன உளைச்சல் எல்லாம் முழுமையா விலகிடும். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப தீர்க்கமா முடிவெடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. அதனால லாபம் ரொம்ப சீரா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதையும் சக ஊழியர்களோட ஆதரவும் கிடைக்கும். பணவரவு ரொம்பவே திருப்தியா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசையான ஒரு பொருளை இன்னைக்கு காசு கொடுத்து வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையோட ரொம்ப அன்பா மனம் விட்டு பேசுவீங்க. அது 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்து பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் வசீகரமும் கூடியிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்கிற பொன்னான நாளுங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பல காரியங்களை சுலபமா சாதிச்சுக்க போறீங்க. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் கிடைச்சு அதனால உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் சுலபமா நடந்து முடியும்.
வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளை சாமர்த்தியமா சமாளிச்சு நல்ல லாபம் பார்ப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்க உழைப்புக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். சுப செலவுகள் செய்வீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். குறிப்பா வீட்ல இருக்கிற சுட்டி பொண்ணோட சிரிப்பும் அவங்களோட குறும்புகளும் உங்க நாள் முழுக்க இருக்கிற அத்தனை டென்ஷனையும் போக்கி மனசுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கோங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத பயமும் குழப்பமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பொழு வந்து சேரலாம். சக ஊழியர்களோட ஈகோ பிரச்சனைகளை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வாங்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்ச குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்க மனசுக்கு நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சூரிய பகவானின் ஆசியால உங்களுக்கே உரிய கம்பீரமும் அதிகாரம் செய்யற குணமும் ரொம்பவே அதிகமா வெளிப்படுங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா சரியா அமையும். சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய மரியாதையும் செல்வாக்கும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமா முன்னின்று நடத்தி வெற்றி வாகை சூடுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாயிருக்கும். புதுசா பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல இருந்து ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இன்னைக்கு இடமில்ல. பணப்புழக்கம் அமோகமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான கௌரவமான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. அவங்க சொல்ற அறிவுரைகளை மனசார ஏத்துக்குவீங்க. பிள்ளைகள் படிப்புலையும் விளையாட்டுலையும் ஜெயிச்சு உங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களால யாராலையும் அசைக்க முடியாதுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க அறிவு கூர்மைக்கு ஒரு பெரிய சவால் வந்து அதுல நீங்க ஈஸியா ஜெயிக்க போற நாளுங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் ரொம்ப பிராக்டிக்கலா சிந்திப்பீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு உங்க வேலைகளை கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவு எடுப்பீங்க. தொழில் ரீதியா பார்த்தா வியாபாரத்தை விரிவுபடுத்துறக்கான வேலைகளை இன்னைக்கு தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கட்ட பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்க உழைப்புக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். சேமிப்பை உயர்த்துவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பரிசுகளை வாங்கி கொடுப்பீங்க. வீட்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இருந்தா அதை இன்னைக்கு பார்ப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடற்பயிற்சி செய்யறத பழக்கமாக்கிக்கிறது இன்னும் நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே கலகலப்பான நாளுங்க. உங்கள சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க பேச்ச கேட்க எல்லாரும் விரும்புவாங்க.
தடைப்பட்டு கிடைச்ச பணம் இன்னைக்கு மொத்தமா உங்க கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். அழகு சாதன பொருட்கள், ஹோட்டல் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வருமானம் தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் அழகும் கூடும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் குடிக்கொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமோ வீரமோ அபரிமிதமா கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுத்து உதவுவாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா பயணம் போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோவக்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசுனா எல்லாத்துலயும் உங்க கை ஓங்கி இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்பு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் அதிகமா இருக்குங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மரியாதையையும் தேடித்தரும். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை மையம் வச்சு நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான நல்ல தகவல் இன்னைக்கு கிடைக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையான நாளுங்க. உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அதனால அவசரப்பட வேண்டாம். கடந்த சில நாளா இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல லாபம் நிதானமாத்தான் இருக்கும். இரும்பு, எந்திரம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திங்கக்கிழமை வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். பணவரவு நிதானமாத்தான் இருக்கும். அதனால அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும்.
வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசு புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனச ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைய நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். நீங்க தான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்டார். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். சாயங்கால நேரத்தை ரொம்ப சந்தோஷமா செலவழிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க கேட்காமலே உங்களுக்கு உதவிகள் தானா பேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அரசியல் எல்லாம் விலகி இன்னைக்கு வேலையில அமைதி திரும்பும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பு தாண்டி இருக்கும். அதனால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கொருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, பழைய பொருட்களை மாத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.